வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். சுவாமிஜி, கல்கி அவதாரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் கல்கி அவதாரம் என்று சொல்கிறாங்க. எது உண்மையான கல்கி அவதாரம் என்று சொல்லுங்கள். வாழ்க சத்தியம். ஆதிமூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உயிர்த்தகட்டும் என்று சொல்கிறேன். ஏன்னா கல்கி அவதாரம் யார் என்று மக்கள் இன்னும் தெளிவடை முடியாமல் இருக்காங்க. கல்கி அவதாரம் என்பது தோன்றியாச்சு மனித வடிவில். அதனால அகஸ்தியர் என்ற மாமுனி அவர்கள் கல்கி அவதாரத்தை பற்றி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம். காக்கபுஜிண்டர் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இடைக்காடு சித்தர் எழுதியிருக்கிறாரு. இப்படி சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு உலகில் தோன்றிய சித்தர்கள் அனைவருமே தீர்க்கதரிசனம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்றை சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு கோணங்களில் எழுதி வச்சிருக்காங்க. கோரக்கர் சித்தரும் கூட அழகாக சொல்லியிருக்கார். ஏன்னா தாரை வழி சாலை ஒரு குடில் கட்டி நிற்பான், அவனே கல்கி அவனே நாராயணன் என்று தன்னை மறைத்து வாழ்வான். களிமுத்தி அறந்தவனை வரும்போது அதர்வம் அளிப்பான் அப்படி என்று எழுதி வைத்திருக்கிறார் சித்தர்கள், எழுதி வச்சிருக்காங்க. இது என்ன தாராபுரி அப்படின்னு சொன்னா, விடாலபுரி அரசாண்டு கொண்டிருந்த காலத்தில் நான் இருக்கிறது பக்கத்தூர் விடாலபுரம் என்று பேர். விடாலபுரி அரசன் வாழ்ந்த ஊர் ஆண்டுட்டு இருந்தார். அப்போ விடாலபுரம், அப்புறம் தாரகாபுரி, அப்புறம் தாராபுரமாக மாறி இருக்கிறது. அதான் தாரை வழி ஊர் சாலை ஒரு குடியில் கட்டியிருப்பான்னு சொல்லியிருக்கார். செல்வத்தின் திருமகன் அருளை பெற்றவன் என்று சொல்லியிருக்காங்க. அவருடைய வருகை நேரம் முடிகின்ற போது துன்னகர பணி செய்திருப்பான். அப்படின்னா துன்னகர பணி என்றும், நான் ஒரு சூட் மேக்கராக, ட்ரெஸ் மேக்கராக தொழில் புரிஞ்சிட்டு இருந்தேன். எழுதி வச்சிருக்காங்க, துண்டகர பணி செய்வான். அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா வச்ச பெயர் என்ன, பழனிசாமி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவனாரது விந்ததனை ஆதாரமாய் கொண்டு, அந்த வார்த்தை வச்சிருக்கோம். அப்போ சிவனாருடைய விந்து தன்னை அப்படின்னு சொல்லும் போது, சிவனுடைய விந்து என்பது என்ன, ஒரு கரு உண்டாகிறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை உண்டு பண்ணுவது. அதே போல சிவனாரதி விந்து தன்னை ஆதாரமாய் கொண்டு ஆண்டி தடசாமி என்ற பெயரில் பிறப்பான் எழுதி வச்சிருக்காங்க. ஆண்டி தடசாமின்னு என்ன, என் பேர் பழனிசாமி, ஆண்டி தடசாமி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க.
பழனிசாமி என்ற பெயர்தான் கல்கி அவதாரம் தோன்றும் அப்படின்னு சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இருக்கிற ஏரியா வந்து தாராபுரம் ரோடு. ஒரு குடில் கட்டி நிற்பான், அவனே கல்கி, அவனே நாராயணன், தன்னை மறைத்து வாழ்வான், கலிமுத்தி அறந்தவரி வரும்போது அதரம் அளிப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அது போய் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ சொல்ல பயந்துருவாங்க மக்கள். ஏன்னா அவன் ஆதாரபூர்வமாக எழுதி வச்சிருக்காங்க அடையாளத்தோடு. இந்த கல்கி வருகைக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது, எப்படி இருக்கும்னா எழுதி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அடையாளம் நேரில் தான் காட்டணும், இதில் காட்ட முடியாது. என்றும் பாலகனாகவே இருப்பான்னு எழுதி வச்சிருக்காரு. என்றும் பாலகனாக இருப்பார். அதனால இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இன்னும் தெளிவடையாமல் இருக்கிறதுனால மெய்யறிவு மெய்க்கண்ணோடு பார்த்தால் தெரிஞ்சிடும் சீக்கிரம். ஊனக்கண் அறிவுக்கு தெரியாது. அதனால இந்த உலகத்தில் வந்து யார் என்று புரியாமல் எல்லோரும் நான் தான் கல்கி, நான் தான் என்று கல்கி என்று புறப்பட்டு விட்டார்கள். ஒருத்தருக்கு ஒரு அடியை தான் பார்க்க போறீங்க. அடி சின்ன அடி இல்லை, இயற்கை போட்டு சாத்தும் போது மனுஷங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயம், மனிதன் இடத்தில் நீ வந்து தவறு செய்தால் போலீஸில் பிடிச்சிட்டு போய் போட்டு அடிப்பாங்க, கேஸ் கொடுத்தாங்களா. போலீஸ் அடி இல்லை, மிலிட்ரி அடி இல்லை, இயற்கை அடி, அதிரடியான அடி விடுக்க போகுது. இதுதான் உண்மை. 3 நாள் வச்சுக்கோ, பொசுங்கி போயிடும். என்னமோ நினச்சிட்டு இருக்கானுங்க, இல்லை நான் தான் கல்கி, நான் தான் கல்கி விளையாட்டு இருக்கானுங்க. விளையாடட்டும். உடலெல்லாம் பட்டை, தலையெல்லாம் பெரிய ஜடாமுடி, எல்லாம் தாடி விட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் கொட்டை. இதெல்லாம் என்ன சொல்ல தெரியல. அதனால் மக்கள் இறைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்ற எளிமையாக, வலிமையாக, ஒளியாக, சத்தியத்தோடு இருப்பான் என்பதுதான் பொருள். இயற்கை நீதி. இதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால இந்த கல்கி வந்து விளக்கம் சொல்கிறேன். அதனால இந்த கல்கியோட வெளிப்பாடு வருகின்ற போது என்னென்ன நடக்க போகிறது என்பது மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் பார்ப்பதற்கு யார் இருக்கிறா யார் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் அந்த கல்கி அவதாரம் வந்து பிறந்தாச்சு. அதனால் நான் 63 பிறந்தேன். தூங்குச்சு தனுஷ்கோடி 64. 59 ஆம்ஸ்டாம் மேலே போகலான்னு நினைக்கிறான், நிலாவை பிடிக்க போகலான்னு பார்க்குறான். அவன் 69 மேலே போயிட்டு ஆம்ஸ்டாம். அதுக்குள்ளே அவர் கீழே வந்துட்டார். மனித உருவம் எடுத்து ஒரு தாயினுடைய மூக்கு வழியாக போய் கருப்புக்குள்ளே வந்து வெளியே வந்து உட்கார்ந்துருக்கார் பகவான் சுவாமியாக. இதை இன்னும் புரியாமல் மக்கள் ஆடிக்கொண்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது உண்ணுவதும் உறங்குவதும் இதெல்லாம் வந்து தவிர்த்தவன். இதெல்லாம் தவிர்த்தவங்க நாளாகி போச்சு. கால்வயிர் உணவு, கால்வயிர் காளி, கால்வயிர் நீர், கால்வயிர் காற்று, அதோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால் நான் படுகின்ற கஷ்டங்கள், நான் படுகின்ற துன்பங்களை எல்லாம் ஒவ்வொரு அவதாரங்களும் எத்தனையோ சிரமத்திலையும் துன்பத்திலையும் தான் வந்திருக்கிறாங்க. அதாவது இப்படி இருக்கிற அவதாரம் என்பது சாணப்பட்ட அவதாரம் கிடையாது. கிருஷ்ண அவதாரம் என்பது ஒரு பகுதியில் ஒரு கால்வாசி தான் உலகத்தை, நாட்டை ஆண்டார்கள். ராமன் அயோத்தியில் உலகம் ஆண்டார். இது கல்கி அவதாரம். உலகம் பூரா சுற்றி உலகத்தையே சுத்தி பண்ணி சுத்தம் பண்ணி அருளாட்சி புரியக்கூடியவர் தான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் உயிர்களையும், அனைவரும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் இலட்சியாக்குவார். உள்ளிருந்து புறப்படுகின்ற ஒளி அவர்களுக்குள்ள இருக்கின்ற இருளை அகற்றி அறிவுக்கண்ணை திறந்து உலகமெல்லாம் அருள் படை சாத்த வைப்பேன்.
நல்லோர்களை ஆட்சியிலே அமர வைத்து அழகு பார்க்கக்கூடியவன் நான் உலகத்தில் நான் மட்டும் வாழ்ந்து நான் மட்டும் பிறந்தேன் நான் மட்டும் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் நானும் வாழ்வதற்கான வழியை தேடாமல் வருகின்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மகாலட்சுமி சுவாமி. இதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் மக்கள் புரியும் காலம், உணரும் காலம். இதுதான் உண்மை. நானே அப்பப்போ உணர்ந்துட்டு இருக்கிறதா என்னுடைய ஒவ்வொரு நாள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உணர்ந்து வந்துட்டு இருக்கேன். நான் சித்தர்கள் எழுதி வைத்து விட்டார்கள் மட்டும் அடையாளங்களோடு இருக்கிறேன் என்பதோடு தன்னைத்தான் உணர்ந்து தன்னை தான் தனிமையில் தவம் புரிந்து தியானம் செய்து உடலை வருத்தி உள்ளடக்கி ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வருகின்றவருக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு என்ற நிலை எடுத்து அவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். என்னை அடிக்கடி யார் பார்க்குறாங்களோ அவங்க இளமையாக மாறுவார்கள். அவளும் இருள் போகும், அவளுக்கு பிணி போகும். அதனால கல்கி அவதாரத்துக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கேட்டதுக்காக இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்குள் இருக்கின்ற அண்டம் அது வெளிப்படுகின்ற போது என்ன ஆகப்போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்கும் மக்கள் எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏன்னா இந்த திருப்பூருக்கு பேரை திருப்பூர் அல்ல, ஸ்ரீபுரம் என்ற பேர். இந்த திருப்பூருக்கு ஸ்ரீபுரம் என்று பேர். ஸ்ரீபுரம் என்றால் மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியுடைய அருள் பெற்ற இந்த ஊர். இந்த ஊரை பற்றி தெரியாமல் அங்கங்கே ஸ்ரீபுரம்னு அங்கங்கே வச்சுக்கிட்டு அங்கங்கே கோயிலை வச்சு ஸ்ரீபுரம் வச்சுக்கிட்டு அங்கே தான், ஏன்னா கல்கி அவதாரம் ஸ்ரீபுரத்தில் தான் வருது அப்படிங்கிறது இது இயற்கையாக இருக்கிறது. அதனால் திருமகள் திருப்பூரில் திருப்படி பதித்திருக்கிறார், ஆதிசேஷனோடு இருக்கிறார். ஆனால் மகாலட்சுமி இது ஆதி மூலம் என்பது இந்த இடம் தான். திருப்பூர் தான் ஸ்ரீபுரம். இது உலகத்தினுடைய உலக நாட்டுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நாடாக ஊராக இந்த ஸ்ரீபுரம் என்ற திருப்பூர் என்ற ஸ்ரீபுரம் அது உலகத்துக்கு சீக்கிரம் வெளிப்பட போகுது என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வாதம். இந்த நேரத்தை நீங்கள் கேட்டதுக்காக, இந்த விளக்கம் கேட்டதுக்காக இதற்கு ஒரு சிறிய அருளுரை விளக்கம் உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருள் ஆசீர்வாதம், மகாலட்சுமியுடைய சுவாமியுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ்.